கார்த்திக் தீபா சீரியல் மே 10 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மீனாட்சிக்கிட்ட தீபா சொல்கிறாங்க, எதுக்காக இந்த ஐஸ்வர்யா இப்படி போய் சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, என்னவா இருக்கும், ஒன்று எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, என்னையை எப்படிக்கா இதில் சிக்க வைக்க முடியும், அவங்க கர்ப்பமாக இருந்தால் அவங்களுக்கு தானே ப்ளஸ் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னையே பழி வாங்கிறதுக்காகவோ இல்லை உன்னையே இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்காகவோ தான் அவங்க இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. ஆனால் அதை அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியலை. உனக்கு ஒன்று தெரியுமா, இது எப்போ நடந்துச்சு, அவங்க அம்மா ராஜேஸ்வரி இந்த வீட்டில் இருக்கும் பொழுது தான் இது நடந்துச்சு. அப்போ இது அவங்க அம்மாவோட பிளான் தான். இதை வச்சு எப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்க. ஆனால் இடையில ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு போனதுனால இந்த ஐஸ்வர்யாவால் இந்த கற்ப நாடகத்தை தொடர முடியலை. அதான் ஏதோ பண்ணி நம்மக்கிட்ட இப்படி சிக்கிக்கிட்டா அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, இப்போ எப்படி அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா, ஏற்கனவே அந்த ஆனந்த் ரியாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால அத்தை ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி வேறையா, இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அத்தையால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அக்கா, எப்படியாவது நம்ம அத்தைக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அத்தை இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க, அவங்களால நம்பவும் முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் பொய் சொல்ல மாட்டா. ஆனால் அந்த ஐஸ்வர்யா இப்படி பொய் சொல்லி வச்சுருக்கா, நம்ம வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையை நம்ம இதோட விடாமல் எப்படியாவது அந்த ஐஸ்வர்யாவை பற்றின உண்மைகளை அத்தைக்கு தெரியப்படுத்தணும், இல்லைன்னா அத்தை கண்டிப்பாக ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அன்னைக்கு ஐஸ்வர்யா அக்கா ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்தாங்கள்ல, அவங்க பேர் தாட்சாயினி, அவங்க ஃபோன் நம்பர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு மீனாட்சிக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இருக்குது, எனக்கு அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, சரி நம்ம அவங்கக்கிட்டேயே நேரடியாக கேட்போம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எப்படி அந்த டாக்டர் போய் சொன்னாங்க ஐஸ்வர்யா அக்கா கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அவள் சொல்லியிருப்பா, வேறு எப்படியா இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சி சொன்னதை கேட்டுட்டு தீபா ஷாக் ஆகுறாங்க, இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு டாக்டரா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தாட்சாயினி நம்ம அத்தைக்கு ரொம்ப க்ளோஸு, கண்டிப்பாக அவங்க போய் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஐஸ்வர்யா தான் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு அவங்கள பொய் சொல்ல வச்சுருக்கான்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அப்புறம் எப்படி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, எப்படியாவது நம்ம ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அத்தை ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்கிட்ட அந்த டார்ச் ஐடியோட நம்பர் இருக்குது, அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்கலாமா அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம தீபாவும், இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் நேராக அந்த தாட்சாயினிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தாட்சாயினி கேட்குறாங்க, சொல்லு மீனாட்சி, ரொம்ப நாள் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணி, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, டாக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டிலேருந்து ஐஸ்வர்யா செக்கப்புக்கு வந்திருந்தாங்கல்ல, அத்தை கூட கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு தாட்சாயினி கேட்குறாங்க, என்ன ஐஸ்வர்யா உண்மையை சொல்லிட்டாளா அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி ஷாக் ஆகி, என்ன உண்மை டாக்டர் அப்படின்னு கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஐஸ்வர்யா கர்ப்பமாக இல்லை. அன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா, என்னையவே மிரட்டி அபிராமிக்கிட்ட போய் சொல்ல வச்சுட்டா, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னா, உண்மையை சொல்லிட்டாளா இல்லையா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை டாக்டர், உண்மையை சொல்லலை அப்படின்னு.
அப்போ தாட்சாயினி சொல்கிறாங்க, என்ன இன்னும் உண்மையை சொல்லலையா? அப்புறம் எப்போ தான் உண்மையை சொல்ல போகிறா? இங்கே பாருமா, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சு அவள் குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் எதுக்காக இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? அபிராமி ரொம்ப பாவம். 5 வருஷத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஆனால் இந்த ஐஸ்வர்யா இப்படிப்பட்ட பொய் சொல்லியிருக்கான்னு நினச்சா கண்டிப்பாக அபிராமியால் தாங்கவே முடியாது அப்படின்னு. அப்போ நம்ம மீனாட்சி கேட்குறாங்க, டாக்டர் இது மாதிரி நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான வேலையாக நான் நாளைக்கு சென்னை வரேன். சென்னை வந்துட்டு நேராக நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மீனாட்சியும், ரொம்ப நன்றி டாக்டர், நாங்கள் கூப்பிட்டதோட நீங்கள் வரேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அபிராமி என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையா, அதுவும் இப்படிப்பட்ட மருமகளான்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, டாக்டர் நீங்கள் மட்டும் வந்துட்டு அந்த ஐஸ்வர்யா பற்றின உண்மைகளை சொல்லிட்டீங்கன்னா அது போதும் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக வரேன் மீனாட்சி, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம கார்த்தி ஒர்க்குக்கு கிளம்புறாரு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி ஏதாவது ஒர்க்கில் பிரச்சனைன்னா சொல்லுப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா வேலைன்னா பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும், அது எல்லாத்தையுமே சமாளித்து வரணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஆனந்த் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் கார்த்தி எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி ஆனந்தை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆனந்த், நீ தேவையில்லாமல் உன் தம்பியை சீண்டி பார்த்துக்கிட்டே இருக்க. அவன் ஒரு நாள் இந்த சவாலில் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா அவனை ஃபஸ்ட்டு இன்னும் 26 நாள் வேலை பார்க்க சொல்லு, அதுக்கப்புறம் அவனால் வேலை பார்க்க முடியுமா இல்லையான்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு தாட்சாயினி வராங்க. தாட்சாயினியை டாக்டரை பார்த்ததோட ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாட்சாயினி நேராக ஐஸ்வர்யாவை முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க. அபிராமி தாட்சாயினியை பார்த்துட்டு, தாட்சாயினி வா, ரொம்ப நாள் ஆகிட்டு உன்னைய பார்த்து, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க, நீ சொல்லியிருந்தா உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன்னு அப்படின்னு. அதுக்கு தாட்சாயினி சொல்கிறாங்க, வர வேண்டிய சூழ்நிலை அபிராமி அப்படின்னு. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னது தாட்சாயினி உன் முகமே சரியில்லையே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு தீபா, ஐஸ்வர்யா, மீனாட்சி வராங்க. அப்போ நம்ம தாட்சாயினி நேராக மீனாட்சியை பார்த்து, மீனாட்சி நீ தானே எனக்கு நேற்று கால் பண்ண அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் டாக்டர் நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, எதுக்கு நீ கால் பண்ண மீனாட்சி அப்படின்னு. அப்போ தாட்சாயினி சொல்கிறாங்க, எல்லாமே உன் விஷயமாக தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்போ அருண் கேட்குறாரு, என்ன ஐஸ்வர்யா பற்றின விஷயமா, சொல்லுங்கள் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நீ இன்னும் உண்மையை சொல்லலையா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, தாட்சாயினி வந்ததுலேருந்து நீ சஸ்பென்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்போ தாட்சாயினி சொல்கிறாங்க, ஆமாம் அபிராமி பிரச்சனை தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஐயோ அப்போ ஐஸ்வர்யாவோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுக்கு தாட்சாயினி சொல்கிறாங்க, அவள் வயிற்றில் குழந்தை இருந்தால் தானே பிரச்சனை அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அபிராமி ஷாக் ஆகி சோஃபாவில் உட்காடுறாங்க. அப்போ தாட்சாயினி சொல்கிறாங்க, அபிராமி கோவப்படாத, சங்கடப்படாத, என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டியது தான், அது இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. நீ நினைக்கிற மாதிரி உன் மருமக கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருண் செம்ம ஷாக் ஆகுறாரு. அருண் நேராக ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சி, ஐஸ்வர்யா டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, உண்மையை சொல்ல ஐஸ்வர்யா, நீ கர்ப்பமாக தானே இருக்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஐஸ்வர்யா பயத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க, ஐஸ்வர்யா அருண் கேட்குறான்னு உண்மையை சொல்லுமா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா பயத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம அருண் வேகமாக கேட்குறாரு, ஐஸ்வர்யா உண்மையை சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னையை மன்னிச்சிருங்க அருண், நான் பொய் தான் சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு அருண். அருண் வேகமாக ஐஸ்வர்யாவை ஊங்கி அறிகிறாரு. அப்போ அபிராமி அதிர்ச்சியில் உட்காந்துருக்காங்க. அப்போ அருண் சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸே இல்லை, மரியாதையாக இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா கெஞ்சுறாங்க, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு
அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, யாரும் செய்யக்கூடாத தப்பு பண்ணியிருக்கா. ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் பொய் சொல்லலாமா? ஆனால் நீ பொய் சொல்லியிருக்க. இந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.